எப்படி சினிமால அநியாயத்தை பார்த்தா நரம்பெல்லாம் புடைச்சு கோபம் வந்து துடித்து எழுந்து ஒரு தேவ தூதனாக மாறி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக மாறி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து துடிச்சு எழுந்து வந்து தப்பு செய்தவங்களை தட்டி கேட்டு அடிச்சு உதைப்பாரோ அதே போல சிஎம்ஆனதுக்கு அப்புறம் பண்ணுவார் நினைச்சாங்க. ஆனால் மக்களுக்கு கிடைத்தது சினிமால வேணா ஹீரோவா இருக்கலாம், ஆனா அரசியல்ல மிகப்பெரிய ஜீரோ இந்த விஜய் என்பது இந்த 40 நாட்கள்ல நிரூபணமாகி விட்டது. சினிமா உலகில் வந்தவருக்கு சினிமா விடத்திலே ஒரு பாணியிலே ஒரு பதில் சொல்லலாம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சினிமா எடுக்கும் போது எம்ஜிஆர் காலத்துல, சிவாஜி காலத்துல, ரஜினி காலத்துல, கமல் காலத்துலலாம் நல்ல கதை இருக்கும், நல்ல மியூசிக் இருக்கும், நல்ல நடிப்பாங்க, அதை வச்சு படம் ஓடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல டீசர் புதுசா கொண்டு வராங்க, நல்ல அனிமேஷன் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி விறுவிறுப்பா காமிச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துவாங்க. அந்த டீசரை பார்த்த உடனே மக்கள்லாம் அப்படியே வந்து ஒரு பெரிய ஆர்வத்தோடு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதை பார்ப்பதற்கு பெரிய எண்ணிக்கையில் பாலபிஷேகம்லாம் பண்ணி விஜய்க்கு பிரம்மாண்டமான முறையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்க. ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் அந்த படம் எப்படின்னு மக்களுக்கு தெரிய வரும். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எப்படி டீசர் விட்டு விஜய் அவர்கள் மக்களை சினிமாவில் ஏமாத்துவாரோ அதே போல தேர்தலுக்கு முன்பாக விஜய் நடித்த படங்கள்ல இருந்து காட்சிகளை ஒட்டி எடுத்து மியூசிக் எல்லாம் போட்டு விதவிதமா ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணி 135 பேர் ஏமாந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி தெரியாம வாக்களிச்சிட்டாங்க. அந்த வாக்களித்த மக்களுக்கு இத்தனை நாளாக கிடைத்தது ஏமாற்றம் தவிர வேற எதுவுமே கிடையாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். படத்தை சுடுவாங்க தெரியுமா, கதறு கதறுன்னு, அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழகத்தில் கரண்ட் எல்லாம் மக்கள் கதறி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லுவாங்க பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு, அதே போல தமிழகத்தில் தாவே காட்சி வந்த நாள் முதல் பெண்களின் பாதுகாப்பு பிளாஸ்ட் ஆகிவிட்டது. திமுக ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா மாதந்தோறும் லெட்ஜர் வைப்பாங்க எத்தனை கிரைம் நடந்துச்சுன்னு சொல்லி பெண்களுக்கு எதிராக. ஆனா இப்போ இந்த சினிமா படத்துல லைக்ஸ் வர மாதிரி அவர் கணக்கில் இன்னைக்கு விஜய் ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தே சென்று கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு முடிவில்லை. இன்னும் வேதனை என்னவென்றால் இதுவரை முதல்வர் அவர்கள் வாய் திறக்கவே கிடையாது. கிண்டர் ஜாய்க்கு குழந்தைகள் அழுறாங்க, ஜெம்ஸ் அழுறாங்கன்னு சொன்ன முதல்வர் அவர்களே இன்று பாதுகாப்பு இல்லாம பச்சிளம் குழந்தைகள் இன்னைக்கு கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா இன்னமும் நீங்க வாய் திறக்காம மௌனம் காத்துக்கொண்டு டிஃபன் கேர சாப்பாடு கட்டிட்டு 95 ஜாப் பாக்குறீங்க காட்சிட்டு மாதிரி. நீங்கள் வாய் திறக்க வேண்டும். உங்கள் வாய் திறக்கும் வரை எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும். எங்கள் மாநில தலைவர் களத்தில் இறங்கி விட்டார். இதுக்கப்புறம் நீங்க ரோடுக்கு வரும் அளவுக்கு எங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.